கான்ஸ்டியூஷன் எழுதுற டைம்ல. ஸோ இப்போ கான்ஸ்டியூஷன் எழுதுற டைம்லயும் வந்துட்டு ஒரு எதிர்ப்பு என்பது பெரிய அளவுல உருவாகுது. இந்த காலகட்டத்தில் தான் வந்து காயிதே மில்லத் போன்றவர்களோட பங்களிப்பு இதெல்லாமே நீங்க பார்த்துருக்கலாம். இப்போ காயிதே மில்லத் எல்லாம் வந்து அந்த கான்ஸ்டியூஷன் அந்த டிபேட்ஸ் நடந்துகிட்டு இருக்கிற டைம்ல தான் ஹிந்தியை நேஷனல் லாங்குவேஜா அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி நேருலாம் பேசும் பொழுது காயிதே மில்லத் தான் எதிர்த்து பேசினார். இது வந்து அண்ணாதுரை பேசினாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது ரொம்ப தப்பான ஒரு கருத்து. இது காயிதே மில்லத் பண்ண ஒரு பங்களிப்பு. இதை எடுத்து அண்ணாதுரை பல இடங்களில் பேசினாரு. உடனே அண்ணாதுரை தான் பண்ணாருன்னு சொல்லி இவங்க கதை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அண்ணாதுரை பேசல. காயிதே மில்லத் நேரு கிட்ட நடந்த உரையாடல், அந்த உரையாடல் மிகவும் சிறப்பான உரையாடல். அது வந்து நம்ம இதிலே பதிவாயும் இருக்கு, அந்த குறிப்புகள்ல அவை குறிப்புகள்ல பதிவாயும் இருக்கு. அது என்ன அவர் கேட்பாருன்னு பார்த்தீங்கன்னா, நேரு அதாவது ஹிந்தி தான் நேஷனல் லாங்குவேஜா அறிவிக்கப்படணும்னு சொல்லி அதுல மறுப்பு யாருக்கா இருக்கான்லாம் கேட்கும் பொழுது காயிதே மில்லத் வந்து இல்ல அது வந்து ஹிந்தி வந்து அறிவிக்க கூடாது அப்படின்னு சொன்னோன்னே நேரு கேட்பாரு திரும்ப, மிஸ்டர் காயிதே மில்லத் அப்ப வந்து உங்களுக்கு உருதை வந்து அறிவிக்கணுமா அப்படின்னு சொல்லி. அது எதுக்கு அவர் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவரை பாக்குறதுக்கு அவர் உருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா அவர் தமிழ் இஸ்லாமியர். அப்ப அவர் என்ன சொல்றாரு, இல்ல இல்ல இந்த இந்தியாவிலே மிக மூத்த பழமையான மொழியாக இருக்கக்கூடிய தமிழ்ல நீங்க வந்து இந்தியாவுடைய நேஷனல் லாங்குவேஜா அறிவிங்க அப்படின்னு. தமிழ் நிறைய பேரால பேசப்படலையே, பெரும்பான்மை மக்களால பேசப்படுறது ஹிந்தியால இருக்கு அப்படின்னு சொல்லி நேரு எதிர்த்தரப்பு சொல்றாரு. அப்ப நீங்க வந்து இந்தியாவுடைய தேசிய விலங்காக புலியையும் தேசிய பறவையாக மயிலையும் எப்படி நீங்க அறிவிப்பீங்க? அப்ப உங்களுடைய இந்தியாவுடைய தேசிய விலங்காக நாயையும், இந்தியாவுடைய தேசிய விலங்காக இப்ப பறவையாக நீங்க வந்து காக்கையும்ல அறிவிக்கணும். அப்ப எது அதிகமா பேசப்படுறதுங்கிறது முக்கியம் இல்ல, எதற்கு அதிக சிறப்பும் எதுக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவமும் இருக்குங்கிறத தான் நம்ம சிறப்பின் அடிப்படையில தான் முதன்மைப்படுத்தணும்னு சொல்லி அவர் சொல்றாரு. அந்த அடிப்படையில இந்திய மொழிகளிலே மிக பழமையான வரலாறு கொண்ட மொழியாக தமிழ் தான் இருந்தது. இதெல்லாம் இருக்கு. இதுக்கு கொஞ்சம் முன்னாடி அவர் என்ன சொல்லுவாருன்னா, நீங்க வந்து உருத வந்து தேசிய மொழியை அறிவிக்கணும்னு எதிர்பார்க்கறீங்களாங்கிற மாதிரி நக்கலா நேரு சொன்னதுக்கு இவர் என்ன பதில் கொடுப்பாருன்னா, இந்த இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழே எங்கள் மொழி அப்படின்னு சொல்லி ஒரு போடு போட்டிருப்பாரு. அடுத்து இன்னொன்னு என்ன சொல்லியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன் அம்மா என்று அழைத்தவன் அப்படின்னு இருப்பார். சோ இதுதான் அந்த கான்வர்சேஷன், உங்களுக்குள்ள நடந்த கான்வர்சேஷன். இந்த காலகட்டம் தான் வந்துட்டு நான் சொன்ன இந்த 1948ல கான்ஸ்டிடியூஷனல்ல ஹிந்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத எதிர்த்து வந்து பெரிய அளவு போராட்டங்கள் வந்து நடந்தது. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 1946ல இருந்து